அந்த 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 ஒரு விஷயத்துக்காக நாங்கள் சிரசரி கொடுத்து நாங்கள் நிற்பாட்டோம்னு அதை சேர்ந்து 7 பேர் கொண்ட இந்த கட்சி இன்றைக்கு 1971 ஒரு பின்னடைவு, 1989 88 ஒரு பின்னடைவு, அதில் உசிரை விட்டு 60,000 எங்களோட கட்சி எங்களோட சகோதரிகள் கட்சியில் உசிரை கொடுத்து எடுத்த இந்த வெற்றி இன்றைக்கி இவ்வளோ வருஷமாக வந்து கொண்டு நாங்கள் இன்றைக்கு பார்த்துருக்குறோம். உங்களை எல்லாருமே இதில் வந்திருக்கிறது ரொம்ப நன்றி. எங்களோட கட்சி இன்றைக்கி இன்னொரு 100 வருஷத்துக்கு இதே கொள்கைகளோட இப்படியே நாங்கள் பிடிச்சி கொண்டு போகிறதுக்கு இன்றைக்கி அடுத்தடுத்த தலைமுறை வந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ 2வது 3வது தலைமுறைக்கு எங்கள் கட்சி இன்றைக்கி வந்திருக்குது. எங்களோட ரோட விஜய மற்ற எல்லா சகோதரங்களும் கொடுத்த அந்த உசிர் தியாகம் இன்றைக்கி எங்களுக்கு வந்திருக்கிற ஒரு பெரிய ஒரு பலம். நாங்கள் தொடர்ந்தும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எங்களோட கட்சியை வளர்த்து கொண்டு இது ஏன் நாங்கள் இதுக்குள்ளே இருக்கிறோம், ஏன் இந்த கொள்கையை நாங்கள் இப்போவும் எந்த காரணத்துக்கும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக உசிரை கொடுத்த அந்த தலைவருக்காக நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஆட்சி பிடிச்ச வச்சு சனத்துக்கு நல்லது செய்யணும், இந்த வேலை செய்கிற சனம், அந்த சனம் கொடுத்த அந்த தைரியம், அந்த தைரியத்தோட வந்த விளைவுகள் தான் இன்றைக்கு அந்த பார்லிமெண்ட்லே 3க்கு 2 விதம் நாங்கள் பிடிச்சிட்டு அந்த சனம் எங்களுக்காக வச்சு நம்பிக்கை நாங்கள் இப்போவும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கு. அது பெரிய ஒரு தைரியமாக இருக்குது. இந்த அன்னைக்கு துண்டாக வெட்டி எங்களோட கொள்கையை சாடிக்கு பார்த்த நேரத்தில் நம்ம சகோதரங்கள், எங்களோட மூத்த சகோதரங்கள் உசிரை கொடுத்த அந்த காப்பாற்றின அந்த விளைவு இந்த மொத்த நாடும் இன்றைக்கி அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. சரி, நீங்கள் தான் சரியான இடத்துல வந்து நிற்கிறாங்க. அந்த நம்பிக்கை நாங்கள் எந்த காரணத்துக்கும் மக்கள் விடுதலை முன்னணி எங்களோட கட்சி மூலமாக அந்த நம்பிக்கை எந்த காரணத்துக்கும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அந்த மக்களுக்காகத்தான் நாங்கள் செய்வோம், மக்களுக்காகத்தான் நாங்கள் நிற்கிறோம். எந்த காரணத்துக்கும் காசுக்கோ பணத்துக்கோ நாங்கள் அடிமையாக மாட்டோம். நாங்கள் இந்த கட்சி இந்த அளவுக்கு வந்ததுக்கு முழுக்க காரணம் இந்த கொள்கை. இந்த மக்களுக்காக நாங்கள் இருக்கிற இந்த கொள்கையை எந்த காரணத்துக்கும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அந்த உசிரை கொடுத்த நம்ம சகோதரருக்காக நாங்கள் இந்த காலத்துக்கும் இது தொடர்ந்து போய்கொண்டு நிற்கிறோம். மற்றது இப்போ அடுத்த கட்டத்துக்கு சில நாங்கள் சொன்னாங்க சில கிருமிகள் கொஞ்சமாக இந்த தங்களோட விஷயத்துக்காக எங்களுக்குள்ளே கரவிட்டு பார்த்தாலும் நாங்கள் அந்த எல்லாம் பார்த்து இதுக்குள்ளே நாங்கள் வரத்துக்கு பார்த்து இவங்க ஒன்றுமோ பண்ணாமல் எங்களை கட்சியை காப்பாற்றி கொண்டு போகிறதுக்கு இவங்க வருமோ வரதை நாங்கள் இப்போ பார்க்குறோம். அந்த கட்டத்தில் இந்த கட்சியில் எங்களுக்கு பொறுப்பாளர் மற்ற மூத்த தலைவர்கள் எல்லாம் அந்த கட்சியை கொண்டு போகிறதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறாங்களோ அது முழுமையாகவே நாங்கள் அதுக்காகவே வாழ்ந்து கொண்டு நிற்கிறோம். அந்த கட்சி இது இருக்கிற வரைக்கும் தான் எங்களோட நாடு இந்த எவெண்ட கைக்கும் போகாமல் எங்களோட நாடு முன்னுக்கு வாழ்ந்து கொண்டு நாளைக்கு நாங்களும் ஒரு நாளைக்கு எங்கள் நாடுக்கு போய் நாங்கள் விட்டு வந்த நாடு இல்லை, அதோட இவ்வளோ முன்னுக்கு வந்த ஒரு நாடு பார்க்கறதுக்கு எங்களுக்கு வந்து அந்த கனவு எங்கள் நினைவாகும். அப்போ நாங்கள் எல்லாரும் கேட்குறது அடுத்த கட்டத்துக்கு இந்த கட்சி இப்படியே நிற்கணும். இந்த அடுத்த வருஷம் நாங்கள் இந்த 36வது நாங்கள் இது கொண்டாடிக்க இதை விட எங்கள் நாடு முன்னுக்கு வந்த ஒரு நாடாக இருக்கட்டும். வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்களோட கட்சிக்காக உழைச்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இது மக்கள் விடுதலை முன்னணி கட்சிக்காரங்களும் சரி, அந்த என்பிபிலேருந்து தேசிய மக்கள் தேசிய சக்தியிலிருந்து வந்த சகோதரர்களும் சரி, ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்ததுக்கு. இன்னைக்கு நடந்தது இன்னைக்கு விட அடுத்த வருஷம் இது விட நாங்கள் இன்னும் ஒரு சந்தோஷமாக எங்கள் தலைவர் மூத்த தலைவர் கொடுத்த அந்த தைரியத்தை இன்னும் ஒரு சந்தோஷமாக நாங்கள் அது கொண்டாடு அந்த கொடுத்த தைரியம் இன்னும் பலம் பார்க்கறதுக்கு இன்னொரு வருஷம் அடுத்த வருஷம் இப்போ இன்றைக்கு தான் ஆட்சி பிடிச்ச ஒரு மாதம் கூட இல்லை, அடுத்த வருஷம் ஒரு வருஷம் போய் எங்களோட ஆட்சி வந்து அந்த சந்தோஷத்தை நாங்கள் இதுக்கும் மேலே இது இன்றைக்கி இருக்கிற விட உற்சாகத்துக்கு வேறு ஒரு பல மடங்கு 100 மடங்கு உற்சாகத்தில் நாங்கள் அடுத்த வருஷம் நாங்கள் பார்க்கறதுக்கு சந்தோஷமாக அந்த கட்டத்துக்கு நாங்கள் நிற்கணும். இந்த சகோதரங்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த தைரியம் இன்னுக்கும் நாங்கள் மறக்காமல் அதே இடத்துல நாங்கள் நிற்று அதே கொண்டு போயிட்டு எங்களோட எது அந்த நாங்கள் எந்த இடத்துல நாங்கள் நிற்கணும்னு நாங்கள் இப்போவும் அந்த மன தைரியத்தோடு நிற்கணும். எங்கள் தலைவர்கள் கொடுத்த அந்த தைரியம் தான் எங்களுக்கு இப்போவும் இருக்குது. ஸோ மாஸ் கமிட்டிக்கு ரொம்ப நன்றி. இந்த நேரம் எனக்கு கொடுத்ததுக்கு எங்கள் தமிழ்நாடு கலைக்கிறதுக்கு எல்லா தமிழ் சகோதரர்களுக்காக எங்களுக்கு இப்போது அடுத்த வருஷம் இதை விட நல்லா பெருமண்டு நல்ல ஒரு ஆட்சி நல்ல ஒரு தேசம் நாங்கள் பார்க்குறதுக்கு எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் நான் மனசு
சாமி மேற்கொண்டு நன்றி.